லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அழுதுட்டேன். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ஒரு கொடூரத்தை அந்த ஒரு மாற்றுத்திறனாலே அந்த ஒரு இது பண்றாரு. அதில் நல்லா நடிச்சிருக்காரு. நான் அன்னைக்கு கூட பேட்டியில் பார்த்தேன். அள வைப்பேன்னு சொன்னாரு, அள வச்சிட்டாரு எல்லாத்தையும். உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகணும் அந்த படம். 9 out of 10. இந்த பொங்கல் பாலா பொங்கல் தான். நல்லா இருக்கு இல்லையா படம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருண்ஜி வந்து நார்மலாக சாமா ஒரு ஆக்டர், அப்படி சொல்றது ஒரு ஆக்ஷனோட நல்லா பார்த்துருந்தோம். இதில் வந்து சைலண்ட் கில்லராக நடித்து சொருவிட்டார். சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அழுதுட்டேன். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ஒரு கொடூரத்தை அந்த ஒரு மாற்றுத்திறனாலே அந்த ஒரு இது பண்றாரு. அதில் நல்லா நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல பாலா சார் படம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு தெளிவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டாக லேக் ஆனாலும் செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து யாருமே திரும்ப மாட்டாங்க, என்ன இது பண்ணுவாங்க, அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. மிஸ்கின் சார், சமுத்திரகணி சார் அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அருண் விஜய்க்கு இந்த படத்தில் ஏதாவது ஒரு அவார்டு கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நல்ல மெசேஜ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தெளிவா எங்கெங்க என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சாங்கு ஜிவி வந்து சுத்த தூய தமிழில் போட்டுருக்காரு சாங். இது வரைக்கும் அந்த மாதிரி போட்டாரா இல்லையான்னு தெரியல. இளையராஜா சாருக்கு அடுத்தது ஒரு ஜிவி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மெலோடியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாங் இறைன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். 10க்கு 8.5 தரலாம். தெரியும் அந்த 1.5 ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட் ஆகி வச்சு இது சூப்பராக பண்ணிங்க. எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. படம் வந்து சூப்பர் சார். படம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல டைரக்ஷன் பாலா சார் பண்ணியிருக்காரு. அருண் விஜயும் அதுக்கு ஆப்டாக பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பாலா சார் படம் அப்படின்னா கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமான வைலன்ஸ் இருக்கும். இதில் வந்து மனசை போட்டு கலங்கடிக்க வச்சிடுறாங்க. கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு 2-3 சீன் கொஞ்சம் நெருடலாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். மற்றபடி பார்க்கலாம். சாம்சியஸ் அண்ட் ஜிவிபி 2 பேருமே அவுட்ஸ்டாண்டிங். பிஜிஎம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப கதறலெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப அண்டராகவும் கிடையாது. கரெக்டாக இருக்குது. ஆமாம், லேக்கிங்கே இல்லை. அதாவது என்ன சொல்ல வருது, இடைவேளை வந்ததே தெரியல, டக்குன்னு போட்டுட்டாங்க. ஆனால் அந்த இடைவேளை அந்த 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 பிளாக் விட்டாங்கல்ல, அந்த இன்டர்வல் பிளாக் மட்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தாங்கன்னா அந்த ஒரு சுவாரஸ்யம்னு ஒன்று இருக்கும்ல, அது இருக்கும். இது கொஞ்சம் முன்னாடியே விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு இதா. பட் அவங்க என்ன நினைச்சிட்டு பண்ணாங்கன்னு தெரியல. மிஸ்கின் சார் வந்து அவுட்ஸ்டாண்டிங். மிஸ்கின் சார் வர இடத்துல எல்லாம் கிளாப்ஸ் தான். அவரு ஏற்கனவே ஒரு மாதிரி தெனாவட்டான பேச்சு தானே பேசுவார். அதே அந்த ஒரிஜினல் கேரக்டரை இங்கே வந்து அவருக்கு பொருந்தி இருக்கிறதுனால அள்ளிட்டு போறாரு. 9 out of 10. இந்த பொங்கல் பாலா பொங்கல் தான். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர், ஹேண்டிகேப்டான கேரக்டர், ரொம்ப சென்சேஷனாக இருந்தது, ட்ராஜடிக்காக இருந்தது. நல்லா இருந்தது. மெசேஜ் வந்து எல்லா படத்துலையும் கன்வே தான் பண்ணுறாங்க. பட் இதை பார்த்து கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. உண்மையிலே இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ட்ராஜடி மூவினால மியூசிக் எதிர்பார்க்க முடியாது. பிஜிஎம்ஸ் தான் எல்லாமே கனெக்ட் ஆச்சு. நல்லா பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். சின்ன பசங்க பார்த்தாக்க ஃபியூச்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக 9 கொடுப்போம் ப்ரோ. தேங்க்யூ. ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாண்ணா, கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பெண்கள் பற்றினா கண்டிப்பாக பார்க்கலாண்ணா. திறனாளிகளோட விழிப்புணர்வு படமாக வந்து இது கண்டிப்பாக இருக்கணும். மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு தூய தமிழில் வந்து எல்லாம் புதுசாக ஜிவி பிரகாஷ் பண்ணுறதோட புதுசாக இருந்துச்சு இந்த பாட்டு எல்லாம். படம் லேக்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணா, அவர் வந்து ஆக்சுவலாக ஆக்ஷன் நிறைய பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு, ப்ளஸ் வாய் பேச முடியாது நடிச்சிருந்தாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகணும் அந்த படம். மிஸ்கின் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சமுத்திரகணி எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடி லைட்டாக இருக்கு, எல்லாம் கலந்த படமாக இருக்குண்ணா. மெசேஜும் கொடுத்துருக்காங்க, காமெடியும் இருக்கு. அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. சித்தா உமன் சம்பந்தமானது தான். ஆனால் அதுவும் பார்த்தா கண்டிப்பாக கம்பேர் ஆகும். ஆனால் இது மாற்றுத்திறனாளி வச்சு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் சோஷியல் கண்டென்ட் நிறைய இருக்குன்னு தோணுச்சு. தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கு சார். அவர் ஜேனர்லேருந்து ஒரு அப்படியே பக்காவாக கொஞ்சம் கமர்ஷியல் போட்டு. நான் அன்னைக்கு கூட பேட்டியில் பார்த்தேன். அள வைப்பேன்னு சொன்னார், அள வச்சிட்டார் எல்லாத்தையும். நல்லா பண்ணியிருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். பின்னணி மியூசிக் சாம்
அவங்க பண்ணியிருக்காங்க. தேவிஸ்ரீ ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். சாங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் ஒரு 3 சாங் ஃபர்ஸ்ட்ல வருது, நல்லா இருக்கு. கதையோட ஒட்டின மாதிரி இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஒரு சூப்பருங்க, நல்லா இருக்கு. மியூசிக் வைஸும் நல்லா இருக்கு. அதான் கண்டென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, சேம் கண்டென்ட் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் சார் இல்லை ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம். சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து அந்த ஃப்ரேம் செட் பண்ண எல்லாருக்குமே, எல்லாரோட ஃப்ரேம்ஸ்லையுமே எல்லாரோட நடிப்பு, சின்ன ஒரு பாறை கூட அந்த விஷயத்துல பாலா சார் அடிச்சுக்க முடியாத மாதிரி அதை ஒருத்தங்களையும் விட்டு கொடுக்கல. சூப்பராக பண்ண மெசேஜ் கன்வேடு, பட் டீட்டெயில் இல்லை. டீட்டெயில் மீன் படமாக டீட்டெயில் இல்லை. ஒரு படமாக ஃபியூச்சர் ஃபிலிம் தெரியும், பார்க்கணுங்க, விஷயம் பார்க்கணும். எதாவது யூஸ்வலான கேர்ள் பேஸ் ஸ்டோரி தான், அது ரொம்ப வராது, ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. அப்படி கிடையாது. நீங்கள் பாலா சார் படத்தை பார்த்துருக்கீங்களே, அதே ஃபுல் கண்டென்ட் அதில் வந்து சின்னதாக அவர் பண்ணியிருக்காரு. சின்னதாக ஏதோ ஓகே டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கு.